ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி ஆனி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஒரு சாதாரண பௌர்ணமி அப்படின்னு சொல்லிவிட முடியாதுங்க. இந்த ஆனி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாட்டிற்கு, தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் சிறப்பான முக்கியமான மங்களகரமான ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் சந்திரனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். 12 ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான திருப்பங்கள் அவங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஏற்படும். அதுல ரிஷப ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்திருக்கு, சாதகமா உங்களுக்கு இருக்க போகிறதா இல்ல ஆபத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத விரிவாக நம்ம பார்த்து பயன்பெறலாம். ரிஷப ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ஆனி பௌர்ணமி அன்று எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், இந்த மாதிரி நம்ம செய்த என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க. இந்த ஆனி மாத பௌர்ணமி தினத்துல விரதம் இருந்து இறைவனை வழிபடுதல், இரவில் சந்திர தரிசனம் செய்தல், இந்த மாதிரி செய்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்க்காத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் இறைவனுக்கு முக்கதைகள் படைத்து வழிபடுவது முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஆனி பௌர்ணமியில விரதம் இருந்து கண்ணபிரானை வழிபட்டீங்கன்னா நினைத்தது நினைக்கும், அது மட்டும் இல்லாமல் காதல் கைகூடி நடக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. பௌர்ணமி வழிபாடு பார்த்தீங்கன்னா பல காலமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த பௌர்ணமி தினத்துல சந்திரன் தனது பிரகாச ஒளியை பரிபூரணமாக வழங்குவதை போல பௌர்ணமி விரத வழிபாடும் பரிபூரணமா நீங்க செய்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். பௌர்ணமி தினத்துல எந்த தெய்வத்தை நினைத்து வேண்டுமானாலும் நீங்க விரதம் இருந்து வழிபடலாம். இப்படி செய்தா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. இந்த பௌர்ணமி வழிபாட்டுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து விதமான தெய்வத்தையும் வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னு பொதுவாகவே சொல்லியிருக்காங்க. அதனால இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நினைத்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா நினைத்தது பரிபூரணமாகவே நடக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. இந்த ஆனி பௌர்ணமி நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்துல பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அன்று பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை அன்னதானம்லாம் செய்வாங்க. இந்த பௌர்ணமி தினத்துல முறைப்படி பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் நீங்க சந்திர தரிசனம் செய்ததற்கு பின்னாடி விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த மாதிரி முறையில தான் நீங்க விரதத்தை கடைபிடிக்கணும். ஆனி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் வருவதால் ஆனி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணிகள் படைப்பது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி நாள் அன்று வீட்டில் விளக்கேற்றி வழிபடுதல், உங்களுக்கு விருப்பமான இறைவனுக்குரிய மந்திரங்கள் ஏதாவது தெரிந்தால் அதனையும் நீங்க சொல்லி பரிபூரணமா வழிபாடு செய்யலாங்க. இந்த ஆனி பௌர்ணமியில் விரதமிருந்து கண்ணபிரானை வழிபடுவதும் முக்கியமா ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க இந்த நாளில் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைத்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து ரிஷபராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு, இந்த கிரக மாற்றத்தால் பல்வேறு விதமான திருப்பங்கள் உங்களுக்கு நடந்திருக்கதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. ஏதாவது புதிய முயற்சி தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, நீங்க இந்த நாளில் அந்த முயற்சியை தொடங்கலாங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது உங்களுக்கு அதே போல நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிலும் ரிஷபராசினியர்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த நாட்கள் அமையலாம். பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அனைத்து தடைகளும் அகண்டு விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் பாத்தீங்கன்னா மன நிறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி தாக்கம் ரிஷபராசினியர்களுக்கு பாசிட்டிவான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாக்கமா அமைந்திருக்கு.
வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகலாம். குழந்தைகளுக்காக நீங்க கடினமா உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். விருந்தினர் வருகை கண்டிப்பா உங்க குடும்பத்தில் இருக்குங்க. உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். சோ இந்த மாதிரி உறவுகளுக்குள் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குழந்தைகளை வெளிநாடு சென்று நீங்க படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது செய்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். ஆனா நீங்க பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் ரிஷபராசினியர்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமை, நிதானம், கோபப்படாமல் இருப்பது. இந்த 3 விஷயத்தையுமே நீங்க கவனமா இருக்கணும். இந்த 3 விஷயத்தையுமே நீங்க பார்த்து கொள்வது அவசியம். என்ன நேரம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. சோ பண ரீதியா உங்களுக்கு பெரிய அளவுல எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு உதவிகளை செய்து பாராட்டுகளை நிச்சயமா பெறுவீங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை நீங்க கண்டிப்பா எந்த நேரத்தில் பார்ப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு நிலை கண்டிப்பா வேண்டுங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனம் அவசியம். மாணவர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமா அமைந்திருக்கு. மாணவர்களுடைய கவனம் சிதறாமல் படிப்பில் மட்டுமே செலுத்த வந்தீங்கன்னா எதிர்பார்த்த மதிப்பெண், எதிர்பார்த்த வாய்ப்பு, எதிர்பார்த்த புகழ், அங்கீகாரம் அனைத்துமே மாணவர்களுக்கு நிச்சயமா தேடி வரும். அது மட்டுமல்லாமல் தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பலனை நீங்க பெறலாங்க. நீங்க செய்யக்கூடிய முயற்சி எதுவா இருந்தாலும் பாசிட்டிவான பலன் உங்களுக்கு தெரிய வரும். எதிர்ப்புகள் ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்தா விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீண் அலைச்சல் நிச்சயமா குறைந்திடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கிடும். தேவையற்ற மனக்கவலை உங்களுக்கு உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு நிச்சயமா தெரிய வரும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகலாம். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப கவனம் அவசியம். இந்த காலகட்டம் என்னதான் உங்களுக்கு கவலை ஏற்பட்டாலும் எதையுமே மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பாராத செலவு உண்டாகலாம். சோ நிறைய விஷயங்கள் ரிஷபராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமா செயல்படணும் அப்படின்னு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. சோ நீங்க கவனமா இருந்தா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி அளவு பிரச்சனைகளை நீங்க நிச்சயமா தவிர்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசினியர்களுக்கு ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.